முனியப்பா, அப்பப்போ இந்த மனுஷன் ஆத்தா வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வாங்கி என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மனுஷனுக்கு நல்ல புத்தியையும் மூளையும் நீதான்ப்பா கொடுக்கணும். முனியாண்டி என்ன மூளை அவரமா பாத்துக்கிட்டு இருக்காரு? அவரை பார்க்க கொடூரமா இருக்குன்னு ஊரை விட்டு ஒதுக்கி ஆத்தங்கரையில உட்கார வச்சிருக்காங்க. இந்தாடி அங்க பாரு, நடுவுல தீ பிடிச்ச மாதிரி பல வருஷமா உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பயப்பட பிரச்சனை உனக்கு எனக்குதா? பணம் நான் ஓவரா கேட்டேன். நீ எந்த போய் சொல்லிக்கிட்டு உணவு மாடுவான்னு சொல்லி பணம் வாங்கிட்டு வந்தேன். இந்த வாரம் எருமை சொல்லி பணத்தை வாங்கிட்டு வருவேன். இந்த வாரம் உனக்கு வாந்தி ஓட்டாலும் சொல்லி வாங்கி அதெல்லாம் எனக்கு வருது. அதெல்லாம் உங்க வகையில தான் வரும். எப்படி இருக்கா? அப்பா நல்லாதான் இருக்கு. ஆனா வேண்டாம்டா ராசா, அப்ப துணை இல்லாம நம்மளால வாழ முடியாது. அப்ப எப்படி சொல்லுவான்? எப்படி சொல்லுவான்? அப்பா மாடி பெட்டாக்ஸ்ல குத்தி ஆஸ்பத்திரியில கிடையாது சொல்லுவான். நல்லாதான் இருக்கு. நல்ல ஐடியா. என்னடி சொல்லிட்டு அவனுக்கு? என்ன சொல்லிட்டு அடிச்சவன்? வேண்டாம் வேண்டாம், அவங்கிட்ட வச்சுக்காது. அவன் ஏன் வகையரா சொல்லிட்டான். என்ன பண்ணுதா? அப்பா அப்போ சராசாரி நான் பெற்றதே எனக்கு எதிரி ஆக்கி விடுறியா நீ? நீ என்ன செய்வியோ எது செய்வியோ இவனை வித்தாவது பணத்தோட வீட்டுக்கு வர நீ. புருஷன் மாடு ஊட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னா இவன் எருமை மாதிரி உள்ள போறான். உங்க அப்பனே கூறுகிட்ட போய் மகனே கத்தாத. ஐயோ, அதுக்குள்ள நீ ஏன் இங்க வந்த? நான் இன்னும் பணமே வாங்கலையே. அதுவும் இல்லாம நீ மாடு முட்டி ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிற பொய்ய வர சொல்லிட்டேன். இப்போ உன்னை பார்த்தா பணம் எப்படியா கிடைக்கும்? நீ இல்லாம வீட்டுல தனியா இருக்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் மோர் கூட ஊரா கூட கைமாத்து கொடுன்னு உன் புருஷனை கைமாத்த பாக்குறாங்க. மூஞ்சி மனசுக்குள்ள பெரிய சாரஸ் அனுப்பு. உனக்கு என்ன பார்க்காம இருக்க முடியல. அதான் அதுவும் இல்லாம பணம் கிடைக்கிறதுக்கு 2 நாள் ஆகும் எங்க ஆத்தா சொல்லிட்டாயா? ஆகட்டும் டி, அது வரைக்கும் கக்கிச்சு பாத்திரமா மூளை முடுக்கலையாச்சும் ஒழுங்கி தெரியுறேன். பணம் வந்தவன வந்த மாதிரியே செவிலியர் குச்சி ஓடி போயிரு. நீ வாச வழியா பிள்ளை தூக்கி வந்துரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏண்டி தட்டுற? காட்டி கொடுக்க பாக்குறியா? நான் எங்க தட்டினேன்? அங்கதானே யாரோ கதவு தட்டுறாங்க. உள்ள விடாம வாசல்ல வச்சு பேசி சீக்கிரம் கட்டிடு. என்னப்பா சாப்பிட்ட மாமா. குட்டி பண்ணாடி அவனு சாப்பிட்ட மாமா. அத பாவி மேல உட்காந்துட்டாரு. இது என்னைக்கு கீழே இறங்குறது, நான் என்னைக்கு எந்திரிச்சு வெளியே போறது? சவாரி வச்சுட்டாங்களே. ஒண்ணும் இல்ல பையன் அப்பப்பா அப்பா கேக்குறானுங்க. நேரத்துக்குதான் வந்து அதுக்குள்ள அவனுக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. மாசம் நீ இப்படித்தான் மாசமான பணம் கேட்டு சண்டை பிடிச்சிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிற. ஆமாங்க. போன தடவை இதே மாதிரி நீங்க வந்து இல்ல? ஆமாங்க. அப்ப நானு நைட் சோசியமாக போனான்ட்டு சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன். பாக்குறேன் உன் புருஷன் இன்னொரு பொம்பளை சைக்கிள் டபுள்ஸ் படத்து போறாங்க. அத பண்ணாட எனக்கு சைக்கிளே ஓட தெரியாது. இவன் போடுற பிட்டுல 5 வருஷத்துக்கு ஆணோட பொண்ணு சேராம பொண்ணோட ஆணு சேராம அல்ல கையா அலைய விட்டுற போட்டிருக்கேன். இல்ல உன்னதான் பேசி சமாதானம் பண்ணி கூட்டு போறேன்னு நினைச்சிட்டு சைக்கிள பாஸ்டா போய் ஓவர் டேக் பண்ணி பார்த்தா கண்ண கரையா இருந்தா அவங்கள இருக்க ஒரு பொண்ணு அடிபட்டுரும்ல உங்க காலுக்கு தான். சரி பணம் வர்றதுக்கு எப்படி 2 நாள் ஆகும் போல் இருக்கு. பணம் வந்தோடனே நானே சைக்கிள் விட்டு வந்துடுறேன். ஆனா நீ ஊருக்கு போலீனா ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் சைக்கிள் டபுள்ஸ் வச்சு சைக்கிள் அதிகப்படுத்திருப்பேன். மாமா அப்ப நான் போயிட்டா அப்புறம் இஷ்டம். அப்ப நான் வரேன் மாமா. அம்மா அப்பா உங்க அப்பனுக்கு விகவிட்ட வழிதா இருந்தா நமக்கு இல்லன்னா சாமிக்கு நீ வா. வரேன் மாமா. அகிமாமா நீங்க வெளியில வந்தா கதவு சாத்திட்டு போக முடியா? ஏன் எங்க வீட்டுக்கு கதவு சாத்த தெரியாதா? உன் வேலை பாட்டு போ. அப்ப நான் வரேன் மாமா. ஓ பின்னாடி ஆள் அனுப்புறேன். எப்படியும் முடிஞ்சு போய் சேர்ந்துருவான்ல. என்ன சொல்றீங்க? எவ்வளவு நேரம் அவன் மோச்ச பிடிச்சிருப்பா? யோ அதான் உள்ள இருக்கு தெரிஞ்சு போச்சுல. என்ன மீட்டிக்கு அடிய பாக்கியம் கனவு தந்தூரி பாதகத்து செத்துக்கிட்டு தொலைய போறேன். மாமா நீங்க இறங்குங்க. அந்த டபுள்ஸ் பண்ற நான் பாத்துக்கிறேன். அந்த கருத்தை டபுள் செட்டிங் டபுள்ஸ் படமா என்ன சத்தம் வந்து மச்சான் உங்ககிட்ட பணம் கேட்டு தொல்லை பண்றான்னு சொல்லி உங்க தங்கச்சி உள்ள வச்சு கொலை பாக்குறாங்க. என்ன கொலைதாப்பா? இந்த அழகான ஹீரோயின கொலை செய்ய பார்த்தேன். ஆனா இந்த ஹீரோ மாடு ஊத்தி ஹாஸ்பிட்டல் படுத்துனா எப்படி கரெக்ட் டைம் தெரிஞ்ச மாதிரி வந்தா? அதானே. ஆமா நீ மட்டும் தானே வந்த? இந்த நீ இங்க வந்த? இல்லங்க அது வந்து 2 பேரும் ஒரே பஸ்ல தான் வந்திருக்காங்க. இவன் முன்னாடி அனுப்பிச்சுட்டு இவன் பஸ் ஸ்டாண்ட் கதை உட்காந்துட்டு கரெக்ட் டைம் சேவராரி போய் சொல்றான். இதெல்லாம் கலெக்டருக்கு வாழ்க்கை பட வேண்டிய பொண்ணு. இந்த மாதிரி கலவாணி பசங்க கொடுத்து பொண்ணு கலெக்டர் போக வேண்டியது தெரியுமா உனக்கு? பாக்கியம் உன் கல்யாணத்தை அன்னைக்கு உனக்கு 5 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்துட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் வருஷம் 10 ஏக்கர் விளைச்சல் என்கிட்ட குடியிருப்போம். இனிமே உங்களுக்காக நான் கஷ்டப்பட போறதில்ல. நீங்களாச்சும் உங்க நிலமாச்சு
இந்த பக்கம் வந்த திருட்டு போய் முடிக்கிறேன் பார். என்ன நீ கொடுக்குற? சரியான இன்சை கிளம்புங்க எல்லாரும். ஏங்க இனிமே என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆத்திர வருஷத்துக்கு பணம் கொடுங்க வர முடியும். நான் எதுவும் என்னடா முறைக்கிறேன்? நான் முறைக்கிறேன். நான் எப்படி கிடைக்கணும் யோசனை பண்ணிக்கிட்டு அந்த 5 ஏக்கர் நிலத்தை நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சேன். பொண்டாட்டி காப்பாத்தல. என் பேர் ரங்கசாமி இல்லன்னு எழுதி வச்சுக்க. முதல்ல அந்த 5 ஏக்கர் எங்க இருக்கு தெரியுமாடா? அதை தேடி கண்டுபிடிடா. எவனா அந்த பிளாட் போட்டு வித்துற போறான் வைத்தியார பேர. ஏண்டி பாக்கியம் அந்த 5 ஏக்கர் நிலம் எங்க இருக்கு? தெரியா? யாரா நீங்க? யாராம தலைவர்? என்னமா இதெல்லாம்? ஓய், அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என் பேர் மீனாட்சி. இந்த ஊர்ல எல்லாரும் என்ன மீனும் மீனும் கூப்பிடுவாங்க. அதனால உன் மீனை மீனும் மீனும் போய் விற்க கூடாதுன்னு சொன்னேன்ல. ஏமா மீன் விற்காம வேற எப்படி வைக்க முடியும்? நீ எப்படி வேணாலும் வித்துக்கோ. என்னமா அநியாயமா இருக்கு? காலங்கத்தால வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. மீன் விற்காம எப்படி கஞ்சி விக்கிறது? பிச்சை எடு. என்னது பிச்சை எடுக்க? ஆமா, ஆனா என் பேரை ஏல போடக்கூடாது. நன்றிகளை குடிச்சிட்டேன். ஐயோ மாமா இங்க பாருங்க. மீன் விற்க கூடாதுன்னு சொல்றாங்களே, நான் எப்படி விற்க போறேன்னு தெரியலையே. இவன் மூக்க சொல்லி மாட்டிட்டான் போல் இருக்க. ஐயா வாங்கயா, இந்த அநியாயத்தை கேளுங்கயா. ஐயா சீக்கிரம் ஓடியாங்க. என்னடா பிரச்சனைங்க? என்ன அநியாயமா இருக்கு? மீன் விற்க கூடாதுன்னு சொல்றாங்க. மீன் விற்க கூடாது. ஆமாங்க. மாட்டை விற்க கூடாதுங்க. இப்ப மீனை விற்க கூடாதுன்னா ஜனங்க எதை தந்தீங்கிறது யாரா சொன்னது? தலைவிதான். இந்த பொண்ணா? ஆமாங்கய்யா. அதுக்கு வாய் பேச முடியாது, காது வேற கேட்காது. வாயி பேசாதா பிச்சு உதர்மியா. சரி சுமார. ஏன் பாப்பா இந்த அக்கா மீன் விற்க கூடாதுன்னு சொன்னாங்களா? அம்மாவா? ஓய், நான் கிண்டலா? என்ன மாமா பேசுறா? நான் நல்லா பேசுவேன்யா, நல்லாவே பேசுவேன். சாமிக்கு நேர்த்தி கடனுக்காக நேத்து மௌன விரதம் இருந்தா கிண்டலா பண்றீங்க? எதுக்குமா நேர்த்திக்கிறே? நல்ல புருஷன் கிடைக்கணும்னு. பாப்பா நோட் பண்ணுங்க. எப்படி இருக்கு? ஒன்ஸ் விட்டு தேங்க முடியாது. காக்கா முக்கா எங்க இன்னொருத்த? ஓய், உன் மூஞ்சில பாத்துக்கியா? எங்க ஓடுறீங்க? போய் கல்ல எடுங்கடா. வாயாடியா இருக்காரு. இப்படிக்காக வந்து புருஷனை மாட்ட போறானா? அட, மாமா எப்படி அங்க போய் படுத்துட்டு இருக்காரு? நீங்க எதுவும் எழுப்பலையே? இல்லையே. நல்ல வேளை தப்பிச்சீங்க. ஏன் எழுப்புனா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? இப்ப பாருங்க வேடிக்கைய. என்னங்க என்னங்க ஓசி சோத்த தின்னு உடம்பு வளர்த்துக்கிட்டு 10 மணி ஆனாலும் எந்திரிக்கிறதுல எந்திரிங்க. எந்திரிச்சு போய் மாமாவை எழுப்புங்க. எல்லாத்துக்கும் நான் தான் 3 மணி அங்க இருந்து பாருங்க, இந்த பக்கம் போங்க. தூங்குற வயலு தொடுவாங்க. சித்தப்பா விடுங்க. எந்திரியா? போய் தொப்புல சுத்தி 16 ஊசி ஓடுங்க. எல்லாம் ஒரே கேஸ் தான். என்னாச்சு? ஏண்டா எங்க வீட்டு பிள்ளை வழியா கண்ணு போடுறா நீ? இப்ப நான் குடிக்கிறேன், ஏன் மேல கண்ணு போடுறா? பேச்சு வார்த்தை நடக்கிறது பானை என்ன உடைக்க? அடிச்சு கட்டில மூடி இருக்குல்ல, பானை எப்படி வெளியில வர? அப்ப யார் உடைச்சா? பானை போனேன். நீங்க உடைச்ச? நீ ஒரு நல்லவர் வாங்க மாதிரியா? அதுக்கு நான் சும்மா இருந்தேன்னா கிளவ வாயை திறக்கிறாங்க பாரு. அந்த பொண்ணு தப்பா நினைக்கல. வீட்டு அங்க போய் காட்டு போ. நீ போட உள்ள இருக்க பழசாலியா இருக்கா? மூக்குல அப்ப நமக்கு இங்க என்ன வேலை? கிளம்பு. அண்ணே, சின்னப்பா, என்ன இதுக்கெல்லாம் போய் பயப்படுறீங்க? ஐயோ அடிக்கிறானேம்மா. அடிச்சாலும் பரவாயில்ல, யாருன்னு பாருங்க. அப்ப கெஞ்சிக்கப்பமா செஞ்சிருந்தா நம்ம கை வந்துருங்க. சரி சார், சார் எங்க ஊரு இதெல்லாம் பண்ணக்கூடாது சார். ஊர் விட்டு ஊர் சார். நம்மளால ஏமாப்ல உங்களுக்கு அவளுக்கு முதுகு தேய்க்கிறதுக்கே ரைட் இருக்கு. நீங்க ஓப்பனா டீல் பண்ண வேண்டியதானே? அம்மா உங்க வீட்டுக்காரரு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன பஞ்சாயத்து வேண்டி கிடக்கு. போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. கிடங்க அடி. சித்தப்பா உன்னால மூச்சு வச்சோட முச்சு ஒரு அம்மா என்னது? கல்யாணம் ஆகி 2 பிள்ளைக்கு தகத்த. சரி நீ உன் பொண்டாட்டி மேல கல்லு கல்ல போட்டுக்க. ஏன் போட்டனே? ஒன்னால ஒளிஞ்சிட்டு கண்ணு போட்டல. அந்த சிரிக்கி வேற ஆள் வந்துட்டு பின்னால வந்து போரை புத்தி நிறைய கட்ட எடுத்து மண்டை உடைச்சுட்டா. ஐயோ ஆள் தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் நான் தான் தெரிஞ்சுக்கினாங்க. ஆஸ்பத்திரி கூட்டு போகல. அதுக்கப்புறம் தான் அடியே ஓவர். ஐயா ஃபேமிலி லைஃப் ரொம்ப ரிஸ்கா இருக்கும் போட்டுருக்கு. ஆமா செத்து போய் தெரிஞ்சுதான் பொண்டாட்டி முன்னாடி சாப்பிடுச்சியா? அது இயற்கை மரம்டா. சரி 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 குடும்பமா இது. ஒரு நல்லது சொல்றாங்க, அடுத்த செகண்டே கெட்டது சொல்றாங்க. ஏ பாக்கியா, அடியே பாக்கியா, என்ன
எங்கடி நம்ம டாக்டர்? யாரு? அதான் நம்ம புள்ளதான். ஐயா, என் தம்பி வக்கீலுக்கு படிச்சாங்க உனக்கு பத்திக்கிட்டாரு. என்னடி இது வீட்டுக்குள்ள பார்த்தா தீய நெருப்புங்கிறாங்க, வாயில பத்திக்கிட்டு வருது, நல்ல வார்த்தையே வராதா? அவ்வளவு பயம் இருந்தா நட நம்ம வீட்டுக்கு போகலாம். உன்ன வா போலான்றாயா? டாக்டர் டாக்டர். யார் மாப்பிள்ள டாக்டர்? அதான் மச்சான் என் மகன். படிச்சா டாக்டருக்கு தான் படிப்பானா, இல்லையே படிக்க மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அப்ப சாகர வரைக்கும் ஒத்த கால்ல தான் நிக்கணும். அப்ப சும்மா இருப்பு. டாக்டர் இடக்கல மாதிரி இருக்கா, இவன் தான் டாக்டரா? ஆளை பார்த்து இடப்படாத, பயங்கரமான ஆளு என் மகன். என்ன மகனே, படிச்சு என்ன வேலைக்கு போற? டாக்டர் வேலைக்கு தானே? அட பாப்பா, படிப்பெல்லாம் சுத்த வேஸ்ட். நான் எருமை மாடு வாங்கி மேய்ச்சி பால் கறந்து வித்தாலும் காசு கிடைக்கும். இதான் படிக்கவும் இல்ல, மாடு மேய்க்கவும் இல்ல, மாமாயத்துல உட்காந்து ஓட்டு தொத்துட்டு இருக்கேன். வெரி கூல். பிள்ளையா நீ ஆத்தா மாதிரி வந்திருக்க. யூஸ்லெஸ் ஃபெலோ. ஏண்டி, புண்ணிய பக்கத்துல குரங்க பத்தி அனுப்பியிருக்கேன். எப்படி எங்க ட்ரைனிங்? அது எங்க பிளட்டியா? பிளட்டா? அப்ப குரங்கு குடும்பம். நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்று நடக்குது கிது. யோ, என்னம்மா நீ என்ன நினைச்சுதானே பாடுற? ஒண்ணு நினைச்சதுக்கு பாரு, என் பொண்டாட்டி நினைச்சு பாருமா. அப்போ நீ என்ன நினைச்சு பாடுற? ஏ, எங்களை எல்லாம் பார்த்தா பாடணும்னு தோணலையோ? ஏத்தா, இப்ப பாட சொல்லி அடிச்சியா இல்ல பாடக்கூடாதுன்னு அடிச்சியா? பாடணும் தான் அடிச்சேன். இன்னொரு தடவை பாடும்போதே லேட்டஸ்ட் பாட்ட பாடு. அடி எளவு மோளை. இங்கிட்டு 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 தான் இங்கிட்டு. எங்களுக்கு தெரியும். ஆத்தடி ஒல்லம்மா, என்ன எப்படி கிளம்பிட்டாளுங்க? லேட்டஸ்ட் பாட்டா கேக்குது, ஒரு மார்க்கமா தான் அலையிறாளுங்க. இங்கே எடுப்பழகி மஞ்ச ஜவப்பழகி கல்லாச்சிரி பழகி மறக்க மனம் கூட இல்லையே. யோ, இங்க வாயா. நானாமா? என்னம்மா? இப்ப யார பாத்தியா இஞ்சி இடு பழகின்னு பாடு? ஓ, இடுப்பு பத்தி தான் பாங்க, உன்னை பத்தி தான் பாங்க. அடியா அடியா, இவளை தற்காலத்தை எப்படி என் புருஷன் கையில கையை உடச்சு அடுப்புல வச்சுருவாடி கத்துவாடி. புருஷனுக்கு வீட்டுல உள்ள சோறு போட்டு வச்சிருந்தீனா அவன் எதுக்கு நீ முச்சந்தில உட்காந்து மொத்தமா கையா புருஷனுக்கு சோறு போடலாம் கூட நீ வந்து பாத்தியாடே தெருவுல அண்ணனை மீறி போறோம், அடி வாங்கி சாக போறோம். நல்லா நினைத்து கொம்பு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அடியே பாக்கியம், உங்க அண்ணங்காரன் நினைச்சா தான் எனக்கு ரொம்ப அரட்டியா இருக்கு. ஏன் மாப்பிள்ள பயப்படுற? நீ ஏன் பயப்படுற? உக்கால நாள் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? உள்ளவா எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போனா பாரு. மச்சான், எந்த எதிர்ப்பா இருந்தாலும் கெடுத்துருவேன்னு சொல்ல வந்தேன். என்ன பாக்கியம்? 10 உள்ள விட்டாலும் பட்டுச்சலே பொண்டாட்டி படிப்பான். குத்திக்கிட்டு வாயா. நல்லா தின்னுட்டு தின்னுட்டு மலமாடு மாதிரி மல்லாந்து படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி வந்து கூட மாட கீழே ஆஞ்சு கொடுக்கறது? மலமாடா? அடியே, நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. ஏன்னா உங்க வீட்டுல வந்து உட்காந்துருக்கல, அதனால மலம். என்னடா பக்கத்துல வட பைசா தருவாங்கம்மா. நம்ம வீட்டுல தெரியுமா? பக்கத்து வீட்டுல அவங்க அப்பாவுக்கு தேவசம். அப்ப நம்ம அப்பாக்கு எப்பவுமே தருவாங்க. வெள்ளிக்கிழமை எதுவுமே என்ன பேச்சு பேசுற பாத்துட்டு இருக்கீங்களா? மாமனா மச்சானா எப்ப பார்த்தாலும் வம்பெடுத்துக்கிட்டு என்னாச்சு? அது இல்ல மாமா, நமக்கு தான் சொந்தமா வீடு இருக்குது. சொந்தம் இல்லாம எத்தனை நாள் தான் இங்க இருக்க வேண்டியது இருக்கு? அடிக்கோட்டையில மாமா. சிறுசுங்களுக்கு இருக்கிற சூடு சோறன பெருசுங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. போ 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 போய் விளையாடு போ. சரியான காட்டம். என்னங்க கூப்பிட்டீங்க? என்னங்க இல்லையா பாக்கியம்? சொன்ன வேலை என்ன பாத்துக்கிட்டு இருக்கு பயமில்ல? அப்பா, தரமா இருக்கு. சின்னதா போறதா பெரியதா போறதா யோசிச்சுட்டு இருக்கப்பா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா நீ இருக்கு? சொல்லு. நான் சொல்லவா? அதாவது சின்ன தகராறுனா சின்ன ராப்பூரு, பெரிய தகராறுனா பெரிய ராப்பூரு. உன் பரம்பரைக்கே படிப்பு யோசனை கிடையாது. இந்த லட்சத்துல பையனுக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்குறியா? இன்னும் எக்ஸ்ட்ரா 10 கொட்டு கூட கொட்டிட்டு போ. என் பரம்பரை பத்தி பேசுற பல்ல கடிச்சு முடிஞ்சு விடுவேன். பொல்லாத பரம்பரை, பிரீத்த பரம்பரை. என்ன தண்ணி கண்ட என் பரம்பரையில? பின்ன என்னயா, என்ன கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ நல்ல துணிமணியா கட்ட ஆரம்பிச்ச. அதுக்கு முன்னால காக்கி டவுசர்ல பச்சை ஒட்டு சாப்பு ஒட்டுன்னு ஒட்டு ஒட்டா போட்டுக்கிட்டு தெரிஞ்ச. அதாவது போட்டு திங்க கட்டில புதுல பிள்ளை கடிக்க வச்சிட்டு இருக்க பாவம்ல ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அத கேட்கறதுக்கு நீ யாரா? எடுபட்ட வயலா? ஏன்னா என் பொண்டாட்டி அடிக்க வர்ற? என் பொண்டாட்டி 1000 அடி வாங்க வேண்டாம். என் பொண்டாட்டி அடிக்க ஐயோ நான் அடிக்க வரலீங்க. உங்க சத்தைய ரோட்டு கேக்குது. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுல்ல? நீ பப்ளிக்கா? ஆமா.
சரி அதை விடுங்க. அப்படின்னு உங்களுக்கு ஒரு தகராறுல தகராறு இருக்காப்பா. என் பிள்ளை தகராறுக்கு சின்னரா போடணுமா பெரியரா போடணுமான்னு கேட்டுக்கிட்டான். அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீ தகராறுக்கு வந்துட்ட. அப்படின்னு தப்பா கேட்டானே தகராறிய சொல்றீங்க நீங்க சண்டைன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதானே